எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் காலை வணக்கங்கள். இன்னைக்கு நான் வந்தது எப்படின்னா, மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதே மாதிரி தைலாபுரம் தோட்டம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாண்டிச்சேரியில் ஒரு பாண்டிச்சேரி சாலையில் தனி வீடாக இருக்குது தைலாபுரத்தில். ஆக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கூடுதல் இப்போ 6 போலீஸ் தான் இருக்காங்க, பத்தாது. மெட்டல் டிரெக்டரில் ஏன்னா தினசரி 500க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அங்கே வந்து போகிறார்கள். அவர்களையும் ஒரு பரிசோதிப்பதற்காக மெட்டல் டிரெக்டர் கருவி வேண்டும் என்று சொல்வதற்காக நம்முடைய மாண்புமிகு அன்புக்குரிய நம்முடைய உயர்திரு தலைமைச் செயலாளர் அவர்களையும் உயர்திரு உள்துறை செயலாளர் அவர்களையும் சந்தித்தோம். டிஜிபியும் சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம். எப்படின்னா, இது மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது. அவருக்கு அவருடைய உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக கருதுகிறோம். ஆன காரணத்தினால்தான் அந்த பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டு நம்முடைய தலைமைச் செயலாளரத்தில் மனு கொடுத்திருக்கோம். இதான் செய்தி, வேற எதில்ல சார். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உங்களுக்கு தெரியும். எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, சேலம் மாவட்டத்தில் 5 இடத்துல நாங்கள் வழக்கு கொடுத்திருக்கிறோம். மிரட்டல் உள்ள அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, வெட்டுறாங்க, குத்துறன்னு சொல்றாங்க. இப்ப இதே உங்களுடைய பேஸ்புக்லயே போய் பாருங்க, உங்களுடைய லைவ்லயே கீழே போய் பாருங்க. அது எல்லாம் மிரட்டுவாங்க, வெட்டுறடா, குத்துறடா, ஆவண்டா, ஆச்சா போச்சான், ஆபாசமா. அதாவது ஒரு நாகரீகம் கெட்டு தரங்கட்ட ஒரு கூட்டம் மருத்துவர் ஐயாவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணி கொடுக்கிறாங்க. அந்த கூட்டத்திலிருந்து தான் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுத்திருக்கோம். அது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான். சார், பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். 46 வருஷத்துக்கு முன்னாடி வன்னியர் சங்கம் என்ற அமைப்பை துவங்கினார். அதற்கு அடுத்து இப்ப கட்சியை 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா துவங்கினார். 34 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா துவங்கினார். 100க்கு 100% பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்களே தலைவர். ஐயாவை தவிர அன்புமணி அவர்களோ அங்க இன்னைக்கு பாலு அவர்களோ 3 சட்டமன்ற உறுப்பினர்களோ கட்சியின் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு கட்சிக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அண்ணன் அன்புமணி அவர்களை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் தலைவராக மருத்துவர் ஐயா நியமித்தார். அதுக்கு அடுத்து அவர் மீது 16 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. ஒழுங்குநடை குழு அதை விசாரித்து ஐயாவிடத்திலே அறிக்கை கொடுத்தார்கள். அதிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவிகள் உட்பட அனைத்து பொறுப்பிலிருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அண்ணன் அன்புமணி அவர்களும் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் பாலுவெல்லாம் அதுக்கு முன்னாடி நீக்கிட்டாங்க. அவங்க சொல்றதுக்கு எந்த விதமான இதுவும் இல்ல. இப்ப பாருங்க, பீகார்ல இன்னைக்கு காலைல கூட ஒரு கடிதத்தை கூட கொடுத்ததா சொன்னாங்க பத்திரிகையாளர்கிட்ட. பீகார்ல பாட்டாளி முடிச்சு உங்ககிட்டே விட்டுருங்க. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, நீங்களே சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் பீகாருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா? தேர்தல் ஆணையத்தை பாட்டாளி மக்கள் பீகாரிலே மாமல்லபுரத்திலே போட்டியிடுகிறோம் சொல்லி ஒரு பொய்யான தகவலை, உண்மைக்கு மாறான ஒரு தகவலை கொடுத்து அந்த கடிதத்தை பெற்றிருக்காங்க. அந்த கடிதத்தை எப்படி பெற்றிருக்காங்கன்னா, தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அது மருத்துவர் ஐயா தான் 100%. அந்த எங்களுடைய கட்சியினுடைய அலுவலகம் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு. அந்த 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவை இவங்களா ஒரு நடந்து முடிந்த பொதுக்குழுவில், இதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழுவில் ஏதோ ஒரு புதுசா ஒரு தீர்மானத்தை போட்ட மாதிரி போட்டு அந்த அலுவலகத்தை மாற்றிருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க தவறு. 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு தான் பாட்டாளி அலுவலகம். 10 திலக் தெரு என்பது அண்ணன் அன்புமணி அவர்கள் வசிக்கக்கூடிய வீடு. இவெல்லாம் வச்சாரு, இப்ப ஈசிஆருக்கு போயிட்டாரு. அவர் வசிக்கக்கூடிய வீடு. ஆக அவர் வீட்டுக்கு முகவரியை மாற்றி போலியாக ஆவணங்களை கொடுத்து மாற்றியிருக்கிறார்கள். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில்
பெற்ற கடிதமும் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி தான். தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயா தலைவர், அவருக்கு தான் அந்த அதிகாரம். ஆன காரணத்தினால எங்க மேல கடிதம் கொடுக்கறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறது எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. அதான் ஐயா சொல்லிருக்காங்க, பாட்டாளி மகிழ்ச்சி என்பது மருத்துவர் ஐயா தலைமையிலானது. அவர்கள் ஒரு கூட்டம், ஒரு குழு, அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு பார்த்தாங்களா? நானும் பாத்துறேன். ஆமா ஆமா சார், கட்சியை விட்டு நீக்கப்பட்ட 50 சட்டமன்ற உறுப்பினரும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவங்கள கட்சியை விட்டு நீக்கிட்டார். பொதுக்குழு அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு. கட்சியை விட்டு எல்லாத்தையும் நீக்கப்பட்டவர்களோடு எந்த தொடர்பு வச்சுக்கொள்ள கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்க கூட எந்த தொடர்பு வச்சுக்கிறதில்ல. ஐயா அவருடைய உத்தரவு தான் செல்லும். அவர்களுக்கும் பாட்டாளி மகளிர் சம்பந்தம் இல்லை. கட்சியினுடைய சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவர் அண்ணன் ஜி கே மணி அவர்கள் தான். கொறடா நான் தான். இப்ப போய் பார்க்க போறேன், போய் பார்த்து அவர்கிட்ட பேச போறேன். சார் ஏங்க, அவருக்கும் பாலுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? பாலு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு 3 மாதம் ஆயிடுச்சு. அவரை நீக்கின பின்னாடி இந்த அப்புறம் கோபு, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கோபு, இவரை தான் சமூக நீதி பேரனுடைய தலைவராக மருத்துவர் ஐயா நியமித்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அவருக்கு இந்த கட்சியை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான அடிப்படை தகுதியே அவருக்கு இல்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டு இன்னமும் பல்வேறு கட்சிகள்லாம் சந்திச்சுட்டு யாரும் அவர் மதிக்கல. அண்ணன் மாவீரன் குரு அவர்களை பிடிச்சி அவர் ஊர்க்காரங்கனால நம்ம பாட்டாளி மகிழ்ச்சி இணைந்தார். சும்மா அவருடைய சீன் போட்டு பத்திரிகையில பேட்டி கொடுத்து அவர் தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டார். எங்களை மாதிரி மாணவர் பருவத்தில் டவுசர் போட்டு கட்சிக்கு வந்தவன், டிராயர் போட்டு 1988 பாட்டாளி மகிழ்ச்சியிலே நான் வன்னிய சங்கத்திலே வந்தவன். 1988 4 ரோடு நான் தான் சொல்லியிருக்கேன். 4 ரோட்ல மருத்துவர் ஐயா அவர்கள் 2 கண்ணு என்னை அழைத்து ஈர்த்ததுனால நான் கட்சிக்கு வந்தவன். இன்று வரையிலே கொள்கை மாறாமல் மருத்துவர் ஐயாவை என் கடவுள், மருத்துவர் ஐயாவை என் தலைவன் என்று நிரந்தரமாக உயிருள்ள வரையில வாழக்கூடியவன். நான் தான் கொறடா. ஐயா சொல்லுவார், நான் தான் கொறடா. கடிதம் கொடுத்திருக்காருல்ல ஐயா, செயலாளருக்கு கடிதம் கொடுத்திருக்காரு. நான் தான் பாட்டாளி மகிழ்ச்சியோட கொறடா. கட்சி நீக்காச்சுங்க, கட்சியை விட்டு நீக்காச்சு. கொறடா உத்தரவு நாங்க கொடுப்போம், கொறடா உத்தரவு கொடுப்போம். அவங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்ட எம்எல்ஏ கட்சியை விட்டு நீக்காச்சுங்க. மாமல்ல சின்னத்திலே போட்டிட்டு இருக்காங்க. அதுவு அவங்களுடைய பதவியை பறிக்கிறதுக்காக நீதிமன்றத்தில் நாங்கள் போறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அது ஐயாவோட கலந்து சட்ட வல்லுநர்களோட கலந்து முடிவு பண்ணும். நன்றி. எஸ்டி கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.